வணக்கம் நண்பர்களே. 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து இன்றைக்கி நம்ம 39 கேள்வியை கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 39 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நாளைய டாப்பிக்கு படிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? நாளைக்கு என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் வீடியோ கீழே கமெண்ட்டில் போட்டுவிட்றேன். இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன், நம்ம டெலகிராம் குரூப்லேயும் போட்டுவிடுவேன். எல்லா இடத்துலையும் நான் நாளைக்கு என்ன டெஸ்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேசிய சின்னங்கள். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். விராலிமலை மயில்கள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? விராலிமலை மயில்கள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? இதற்கான விடை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். யானை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய பாரம்பரிய விலங்கு யானை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010 அறிவித்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். மயில் எந்த ஆண்டில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? தேசிய பறவை மயில் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது? இதற்கான விடை 1963 தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த வினா பாருங்கள். லாக்டோபேசிலஸ் என்ற பாக்டீரியா தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா எப்போ அறிவித்தாங்க? 2012 அறிவித்தாங்க. 2012. அடுத்த வினா பாருங்கள். புலி தேசிய விலங்காக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது? தேசிய விலங்கு புலி தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1973. அடுத்த வினா பாருங்கள். 1950 தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்படாதது எது? 1950 இங்கே இருக்கிற 3 சின்னங்கள் வந்திருக்கும். ஒரு சின்னம் மட்டும் பின்னால் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இதற்கான விடை ஆலமரம், தாமரை, மாம்பழம். இந்த 3மே 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புலி இப்போ தான் நம்ம பார்த்தோம். புலியை 1973 தான் ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1. கங்கை 2008 தேசிய ஆறாக அறிவிக்கப்பட்டது. கூற்று 2. கங்கை ஆற்றின் நீளம் 2525 மீட்டர் ஆகும். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடை கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா 2525 கிலோமீட்டர்கள். மீட்டரா கிலோமீட்டரா? நல்லா கவனிங்க, கிலோமீட்டர்கள். அதனால் இது தவறு. அடுத்த வினா பாருங்கள். ஆற்று ஓங்கில் அதாவது டால்பின் தேசிய நீர்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய நீர்வாழ் உயிரினம் ஆற்று ஓங்கில். இதை எப்போ அறிவித்தாங்கன்னா 2010 அறிவித்தாங்க. 2010. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில சின்னங்களில் தவறானதை கண்டறிக. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான விடை மாநில விலங்கு வரையாடு, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில பறவை மரகதப்புறா, மாநில மரம் பனைமரம், ஆலமரம் கிடையாது. அதனால் இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் பூங்கா அமைந்துள்ள இடம் எது? ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் பூங்கா அமைந்துள்ள இடம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு. கொல்கத்தாவில் அவுரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். பொருந்திய பின் பொருந்தாதது எது? இது புக் பேக் கொஷினுங்க. பொருந்திய பின் பொருந்தாததுன்னா நீங்கள் எடுத்து பொருத்தணும். பொருத்திட்டு அதில் எது கரெக்டாக பொருந்தலையோ அதை தான் நீங்கள் சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? தேசிய ஊர்வன ராஜநாகம், தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின், தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. அப்போ இதுதான் தவறு. யானைங்கிற ஆப்ஷனே இல்லை. அடுத்து 4வது ஆப்ஷன் பாருங்கள். தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ். அப்போ பொருந்தாதது தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய தேசிய கொடி. இந்திய தேசிய கொடியை எந்த மாநிலத்தை சார்ந்த பிங்காளி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா. இவர் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்கள். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது? 1947 விடுதலை கிடைத்தது. அப்போ முதல்ல கொடி ஏற்றுனாங்கல்ல,
அந்த கொடி எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற ஊரில் தயாரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது? தற்போது எங்கு உள்ளது? இதற்கான விடை சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் இருக்குது, அங்கே தான் வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், தேசிய கொடியில் உள்ள வண்ணங்கள் உணர்த்தும் செய்திகளை பொறுத்துக. மேலே பார்த்தீங்கன்னா காவி நிறம் இருக்கும், அடுத்து நடுவில் வெள்ளை நிறம், கீழே பச்சை நிறம் இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கருத்தை கூறுது. அது என்னங்கிறத கரெக்டாக சொல்லணும். விடை காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது, பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது, வெள்ளை நிறம் நேர்மையையும் அமைதியையும் தூய்மையையும் குறிக்கிறது, கர்நீல நிற சக்கரம் அறவழி மற்றும் அமைதியை குறிக்கிறது. அடுத்த வினா பாருங்கள், நமது தேசிய கொடியின் அகலம் நீளம் விகிதங்கள் முறையே. அகலம் என்ன நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நீளம் 3 பங்கு இருக்கும், அகலம் 2 பங்கு இருக்கும். அதனால் 2:3 என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், புக்கில் வந்து 3:2 போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே நான் மாற்றி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீளம் வராமல் அகலம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நல்லா கவனித்து ஆன்சரை போடுங்க. அடுத்த வினா பாருங்கள், திருப்பூர் குமரன் எந்த ஆண்டில் காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுறாரு. இவர் 1932 காந்தியை விடுதலை பண்ண சொல்லி ஒரு போராட்டம் நடக்கும், அதில் தான் கலந்துருப்பார். அடுத்த வினா பாருங்கள், நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன? தேசிய கொடியில் அசோக சக்கரம் இருக்குது, அதில் 24 ஆரக்கால்கள் இருக்குது. இதையும் கேட்கலாம். நிறம் வந்து கருநீல நிறம். அடுத்த வினா பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேசிய இலச்சினை. இலச்சினைன்னா கவர்மெண்ட்டுடைய சிம்பிள். தேசிய இலச்சினை பற்றிய தகவல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிய இலச்சினை பற்றிய தகவல்களில் தவறானது விடைய பார்க்கலாங்களா? ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. சத்தியமேவ ஜெயதே என மேல் பகுதியில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடிப்பகுதியில் தான் இப்படி சொல்லியிருப்பாங்க, அடிப்பகுதி. அதனால் இது தவறு. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் உள்ளன, இது கரெக்டு. இது கனிஷ்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தவறு. இது அசோகருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதனால் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தவறு. அடுத்த வினா பாருங்கள், நமது தேசிய இலச்சினையில் உள்ள விலங்குகள் உணர்த்தும் செய்தியை பொறுத்துக. தேசிய இலச்சினை சிம்பிளில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா விலங்குகள் படம் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதற்கான விடை யானை ஆற்றலை குறிக்கிறது, குதிரை வேகத்தை குறிக்கிறது, காளை கடினமான உழைப்பை குறிக்கிறது, சிங்கம் கம்பீரத்தை குறிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவின் தேசிய கீதம். வினா பாருங்கள், இந்தியாவின் தேசிய கீதம் என்ன? எல்லாருக்குமே தெரியும், ஜனகன மன என்பது இந்தியாவுடைய தேசிய கீதம், வந்தே மாதரம் என்பது தேசிய பாடல். அடுத்த வினா பாருங்கள், தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? இதற்கான விடை ரவீந்திரநாத் தாகூர், இவர் தான் இயற்றியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள், தேசிய கீதம் இயற்றப்பட்ட மொழி என்ன? ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். எந்த மொழி எழுதினார்? வங்காள மொழியில் எழுதினார், வங்காள மொழி. அடுத்த வினா பாருங்கள், தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27 நடைபெற்ற எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதலில் பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27 காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. எங்கே நடந்தது? கொல்கத்தாவில் நடந்தது. அந்த மாநாட்டில் தான் முதல்ல தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்து கொள்ளப்பட வேண்டிய கால அளவு என்ன? தேசிய கீதம் பாடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. விடை 52 வினாடிகள், 52 செகண்டு தான் எடுத்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியாவின் தேசிய பாடல். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள், தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? வந்தே மாதரம் இந்த பாடலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்த வினா பாருங்கள், ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? இதற்கான விடை பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் தான் தேசிய பாடல் இருக்குது, ஆனந்த மடம். அடுத்த வினா பாருங்கள், 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் பொழுது வந்தே மாதரம் இந்த பாடலை பாடியவர் யார்?
1896 காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. அப்போ பாட்டு பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க? ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருக்காரு. தேசிய கீதத்தை எழுதினார் இல்லையா, அவர் தான் ஃபஸ்ட்டு தேசிய பாடலை பாடியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாவின் தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் எந்த மொழியில் எழுதினார்? பிதிமாரி வெங்கட சுப்பாராவ், பேரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார். அடுத்த டாபிக் பாருங்கள், இந்தியாவின் தேசிய நாணயம். இந்திய நாணயத்தின் குறியீடு, இந்த குறியீட்டை உருவாக்கியவர் யார்? 16ஆம் நூற்றாண்டில் ஷேர்ஷா அப்படிங்கிற மன்னர் வாழ்ந்திருப்பார். அவர் ரூபியா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை விட்டிருப்பார். அதுலேருந்து தான் ரூபாய்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இதற்கான விடை 2010 டி உதயகுமார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இவர் தான் உருவாக்கியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியாவுடைய தேசிய ஆண்டு. சக ஆண்டு முறை தோன்றிய ஆண்டு எது? இந்தியாவுடைய தேசிய ஆண்டு சக ஆண்டு. சக ஆண்டு ஃபஸ்ட்டு எப்போ தோன்றியதுன்னா கிபி 78 தோன்றியது. கிபி 78. அடுத்த வினா பாருங்கள், தேசிய நாட்காட்டி தொடங்கும் நாள். தேசிய நாட்காட்டி ஒவ்வொரு வருடமும் எப்போ தொடங்கும்? மார்ச் 22 தொடங்கும். அதுவே லீப் ஆண்டு அப்படின்னா 21 தொடங்கும். அடுத்த வினா பாருங்கள், தேசிய நாட்காட்டி எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய நாட்காட்டி எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான விடை 1957 மார்ச் 22 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள், தேசிய நாட்காட்டியை பரிந்துரைத்த குழுவின் தலைவர் யார்? ஒரு டீம் அமைச்சாங்க, அந்த டீமுடைய பரிந்துரையின் பேரில் தான் உருவாக்குனாங்க. இதற்கான விடை மேக்நாத் சாகா, பிரபல வான் இயற்பியலாளர். இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் தேசிய ஆண்டானது கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். 1947 ஆண்டில் விடுதலை நாளில் ஆகஸ்ட் 15 ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை பாடியவர் யார்? மகாகவி பாரதியார் எழுதிய பாடல். இந்த பாடலை பாடினவங்க டி.கே. பட்டம்மாள், இவங்க தான் பாடியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், பாசறைக்கு திரும்புதல் நடைபெறும் நாள். பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29 நடக்கும். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 29 நடக்கும். அடுத்த வினா பாருங்கள், காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் என ஐநா சபை அறிவித்த ஆண்டு எது? எப்போ அறிவித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 2007 அறிவித்தாங்க. அடுத்த வினா பாருங்கள், விடுதலை கொடியேற்றுபவர் யார்? இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். விடுதலை நாளில் கொடியேற்றுபவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரதமர் தான் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுவேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? சரி, ஓகே. கடைசி வினாவை பாருங்கள், பொறுத்துக, சரியாக பொருத்த வேண்டும். இதற்கான விடை தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1957 மார்ச் 22. தேசிய பாடல் 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அகிம்சை தினம் 2007 அக்டோபர் 2. தேசிய இலச்சினை 1950 ஜனவரி 26. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 39 கேள்வி தான் அந்த பாடத்தில் இருக்குது. இந்த 39 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.